வணக்கம். நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் சமயத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹிந்தியை எப்போது அவங்க திணிக்கலை, அது நிறையா தடவை அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான விளக்கமும் மத்திய அரசு பாஜக அரசு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு தமிழகத்தில் இருக்கிற திமுக காரங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், ஹிந்தியை திணிக்கிற வேலையை பாஜக அரசு, அது ஒன்றிய அரசு செஞ்சாங்கன்னா 50-60களில் பார்த்த தமிழ்நாட்டை மறுபடியும் பார்க்க வேண்டியது வரும். இது என்னடா பயப்படுத்துகிறேன் அப்படி மாதிரி இறுதி எச்சரிக்கை அப்படி மாதிரி விமர்சனம் அது அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கு தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தார். இந்த மிரட்டுறது உருட்டுறது ஈரவங்காயம் எல்லாம் அவங்க கோபாலபுரத்தோடு வச்சுங்க, எங்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய பார்வை. பொதுமக்களாக எங்களுடைய பார்வை என்னென்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தயவு செஞ்சு 50-60களில் பார்த்த தமிழ்நாட்டை மறுபடியும் தமிழக மக்களுக்கு காட்டிடாதீங்க. எங்களுடைய அப்பா தாத்தா அவங்கெல்லாம் 50-60களில் நடந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 50-60களில் மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் ஓலைக்குடிசையில் குடியிருந்தாங்க. அதாவது அரிசி சாப்பாடு சாப்பிட்டதில்லை, ராகி சோளம் கம்பு அதான் சாப்பிட்டாங்க. இட்லி தோசை பார்த்ததில்லை, நோம்பு நொடிக்காக மட்டும்தான் இட்லி தோசையை சாப்பிட்டாங்க. காலில் செருப்பு போட்டதில்லை, ஒரே ஒரு 2 வேட்டி சட்டை தான் இருக்கும், அதுவும் கிழிஞ்சிருக்கும், அதை தைச்சி தான் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு தரமான கல்வியோ தரமான மருத்துவமோ கிடைச்சதில்லை. ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அப்படின்னாவே பல கிலோமீட்ரு நடந்து போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. போக்குவரத்து சௌகரியம் இல்லை. நடந்து போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, சைக்கிள் போனாங்க. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உண்டான தூரம் அதிகமாக இருந்தது. ஏன்னா போக்குவரத்து சௌகரியம் இல்லாத காரணத்தினால கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில நில சுமாந்தார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஊரே அடிமையாக இருக்கணும், அவங்ககிட்ட தான் மாடு மேய்க்கணும், அவங்ககிட்ட தான் சாணி விளைக்கணும். அப்படி கொத்தடிமையாக தான் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில இளைஞர்கள் மட்டும் பிஏ எம்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பட்டம் வாங்கினாங்க. அந்த பட்டம் வாங்கின இளைஞர்கள் கூட அந்த நில சுபாந்தார்கிட்ட மாடு மேய்ச்சிட்டு சாணி வெளிச்சிட்டு அங்கே கணக்கு பிள்ளையத்தான் இருக்கணும். இல்லை அப்படி கௌரவமான வேலை பார்க்கணும்னா, அன்றைக்கி கௌரவமான வேலைன்னு எதுன்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, டீ கடையில், பெட்டி கடையில், இல்லைன்னா மரம் மில்லு, ரைஸ் மில்லு, இந்த மாதிரி மில்லில் கணக்கு பிள்ளைய பார்க்குறது தான் அன்றைக்கி கௌரவமான வேலையாக இருந்தது. அதை விட கௌரவமான வேலை அன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஓலை தேட்டரில் சினிமா பார்த்தோம். அதுவும் மாதத்துக்கு ஒருக்கா தான் அந்த மாதிரி படங்களே பார்க்க முடிஞ்சுது. உங்களுடைய அப்பா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கப்பக்கிழங்கு வேவிச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரி தைரியமான ஒரு முதல்வர் நாங்கள் இந்தியாவிலேயே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எல்லா முதல்வர்களுமே, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதல்வர் இந்தியாவில் உள்ள மாநிலங்களே முதன்மை மாநிலமாக நாங்கள் எங்கள் மாநிலத்தை மாற்றுவோம், முன்னோடி மாநிலமாக மாற்றுவோம், அதாவது 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேச பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதாவது இன்றைக்கி முன்னிலையில் இருக்கிற மாநிலத்தை அதாவது 50-60 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுவேன், 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற உங்கள் திறமையை எப்படி பாராட்டுறே தெரியல. ஐயா மன்னாதி மன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞரின் புதல்வர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களை 2026 வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களை 50-60க்கு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அந்த வாழ்க்கையை எங்களால் நினச்சப்போ கொடுப்போமோ அந்த மாதிரி வாழ்க்கையை எங்களால் வாழவும் முடியாது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்காவது போய் பொழைச்சிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. ஜெய்ஹிந்த்.